தமிழக மக்கள் நாம் ஒரு இனப்படுகொலையை சந்தித்து அதை நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு இனப்படுகொலையின் தாக்கம் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியும். அதே போன்றே சிறிது அளவு கூட குறையாமல் இஸ்ரேல் என்ற கேவலமான ஒரு நாட்டினால் காசாவில் வாழும் அப்பாவி பொதுமக்கள் மீது இனப்படுகொலை செய்யப்படுகிறது. போர் என்று கூட என்னவென்று தெரியாத அந்த சின்ன சிறு பிஞ்சு குழந்தைகளை இஸ்ரேல் என்ற கேவலமான ஒரு நாடு அவர்களை கொன்று குமித்து வருகிறது. கடவுளுக்கு ஒப்பான அந்த குழந்தைகளை அந்த இராணுவம் ஒரு துச்சமாக நினைத்து செயல்பட்டு வருகிறது. நாம் இதை பற்றி பேச வேண்டும். தயவு செஞ்சு இதை பற்றி பேசுங்க. நீங்க பேச பேசதான் ஒரு உயிர் காப்பாற்றப்படும். கண்டிப்பா நீங்க இதை மாணவ சங்கங்கள் இதை பத்தின போராட்டங்களையும் பேரணியும் நடத்துங்க. தமிழக மக்கள் ஏற்கனவே ஒரு இனப்படுகொலையை நம்ம சந்திச்சு நிறைய பேர் இழந்துட்டோம். அதை போல ஒரு இனப்படுகொலை இப்ப காசால் நடந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு பேசுங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச சாப்பாடோ மருத்துவ உதவியோ உங்களால் செய்ய முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. தயவு செஞ்சு நிஜமா சொல்றேன், ஒவ்வொரு நாளும் அங்க இருக்கிற குழந்தைகள் தினத்தனம் இருந்துட்டு இருக்காங்க. முடிஞ்சவங்க ஒரு கூகுள் சர்ச்சையோ ஒரு யூடியூப்ல எடுத்து பாருங்க, எவ்வளோ ஒரு துயரமான சம்பவம் நிகழ்ந்துட்டு இருக்குன்னு. தயவு செஞ்சு நிறைய இந்த விஷயத்த பேசுங்க. இந்த உலகம் எனக்கு என்னன்னு கண்டுக்காம இருக்காங்க. நாம் அப்படி இருக்க முடியாது. தயவு செஞ்சு இந்த விஷயத்த கண்டிப்பா நீங்க பேசணும், பேசிதான் ஆகணும். நீங்க பேசலன்னா ஒரு உயிரும் கண்டிப்பா போயிட்டே இருக்கு. தயவு செஞ்சு பேசுங்க.